தலைவன் என் தந்தையார் நாகராஜன். தாயார் கௌரி மாதா. ஆமா, கௌரி மாதாவுக்கும் என் தந்தையாகப்பட்ட நாகராஜனுக்கும் நான் அதாவது மகளாக பிறந்திருந்தாலும் காலை பொழுது முடிந்து விட்டார். என்னுடைய தாய் தந்தைகளை சந்திப்பது வழக்கம். அதனால உடனடியாக போகலாமா? இவரு பூலோகத்து வாசிமா பேரு பிரதாபன். சரி சரி, நாகஜோதிக்காக வந்திருக்கிறார். நாகஜோதிக்காகவே இங்கு வந்தாரா? ஆமா. சரி, நாகஜோதி அவருக்கு கொடுக்கணும் என்றார். நீங்க இவரை கல்யாணம் பண்ணணும். ஓஹோ, திருமணம் செய்தால்தான் நாகஜோதி இவருக்கு நான் கொடுப்பேன். ஆமா ஆமா. சரி, அப்படின்னா உங்களுடைய விருப்பத்தை என்னைக்குமே நான் மீறி நடந்தது கிடையாது. பெற்ற தந்தையாகி உடைய வார்த்தையை மீறி நடக்க மாட்டேன். உங்களுடைய எண்ணம் போல அப்படியே ஒரு திருமணம் செய்து போறேன். கேட்டு செய்யணுமா? போயிட்டு வாமா, போய் வாருங்கள். மங்களம் புண்டையாகட்டும், மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். போய் வாருங்கள். நீங்க கேட்டது கிடைச்சுதா? அதுவும் கிடைச்சதுல. சரி, உங்க மகாராஜா என்ன ஐயா நீயா போற சத்தம்? ஐயோ 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 ஐயோ, என்னக்கா என்ன? ஐயோ, இப்பதான் திருமணம் செஞ்சு முறையா அரமனைக்கு வந்திருக்கேன். வந்த உடனே ஐயோ போன மாதிரி கத்துறாங்களே, என்ன? எங்க எஜமானுக்கு மலைகளேன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இந்த நாகஜோதிக்காக நான் நாகலோகம் வந்தேன். பேசிட்டு செய்து காலம் இல்ல. நீங்க 3 பேரும் பத்திரமா இருங்க. முதல்ல எஜமானுக்கு வந்த தலைவலி போயிட்டு வர்றேன். ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு தானா? ஒரு 2 மணி நேரம் தாங்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, தலைவலியா? தலைவலி இங்க இருக்கு சாமி. நீங்க சொன்னபடியே மாதாள நாகலோகம் போய் நாகச்சந்திரியா அமர்நாளசமும் கொண்டு வந்திருக்கேன். நீ இந்தால போன உடனே எனக்கு தலைவலி குணமாயிடுச்சு. போச்சு, இது தேவைப்படாது. இத கொண்டு போய் எஞ்சிரு. நீ எப்படி போயிட்டு வந்துட்ட? ஆமா, ஏண்டா வந்தன்னு பாக்குறான். இல்ல இல்ல, சீக்கிரம் எப்படியோ வந்துட்டிய. எனக்கு அது போதும். போய் சில தினங்கள் ஆயிடுச்சு. ஆமா, உன் மனைவி எனக்கு எதிர்பார்த்துட்டுப்பா. நீ போயிட்டு வா. தேவைப்பட்டா உன்னை கூப்பிடுறேன். சரிங்க. உங்களால ஒண்ணுமே முடியலையாட்டங்க மாணிக்கம். ஒன்னால தாத்தாய்க்கு போவோம். போய் திரும்பி வந்தா சாவு வரலன்னா நாம என்னடா பண்றது? வேற பிளான் ஏதாவது போடு. நம்ம பிளான் போட்டு தப்பிச்சுட்டானே அவன். பாரு, சம்பளம் எவ்வளவு? 2000 பொற்காசிகள் கொடுத்துட்டு இருந்தோம். எடுத்துக்கா. அவங்க போய் பார்த்த மாதிரி இருக்கும். 2 பேர்த்தையும் இல்ல போயிட்டு வரணும்ல. ஆமா, போலாம் போறது.
முன்னாடி கூப்பிட்டா உதச்சு விட மாட்டாங்க, அடிக்க போடுவாங்களா? இன்னும் என்ன நான் இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தேன். இப்பதான் ஒன்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நலமா இருக்கீங்களா? ஏதோ ஒரு அளவுக்கு என்ன தவிர எல்லாருமே நலமா இருக்கிறாங்க. ஆமா, நீங்க தான் நல்லா இருக்கணும். மற்றவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருக்காலும் நீங்க தான் நலமா இருக்கணும். நீ நினைச்சு என்ன பண்றது? எல்லாமே அப்படிதானே நினைப்பாங்க. ஆமா, உனக்கு இந்த மாசம் சம்பளம் அப்படியா? அதனால எவ்வளவு கரெக்டா இருக்குதா? 2000 பொற்காசு இருக்குங்க. எவ்வளவு? 2000 பொற்காசு. 2000. ஐயா, மாயா மாயா முத்து நகை முத்து நகை. அதாவது இது என்னடா இது? இது ஒண்ணு வாங்கினா ஒண்ணுக்கு கெட்டொன்னு இப்படி வா. இது யாரு? கேரளா டீஷர்ட்டும். ஐயா, பாலாத நாகலாவ நாகச்சந்திரிக்காக போனோம் இல்லையா? அந்த நாகராஜனுடைய மக அவளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க. மாணிக்கம் மாணிக்கம் நாம போயிருக்கலாம் மாட்டேங்குது. மாணிக்கம் நாம போயிருந்தா உனக்கு மாணிக்கம் குண்ட பறித்தோலாட்டதுக்கு மாணிக்கம். ஏங்க, உங்களுக்காகத்தான் அதாவது நாகஜோதி வாங்கிட்டு வர வந்தாரா? ஆமாமா. ஆனா வந்தா அதாவது நாங்க கொடுத்தனுப்புற மருந்து வேலை செஞ்சிருக்குமே. என்ன பொற்காசுகளே வாங்கி போமா. ஒரு சம்பள பணம். ஆமா. சரியா? இப்படி வெளிச்சத்துக்கு தான் வாவேன். கண்ணிலேயாவது பார்க்கலாம். நம்ம கொடுத்து போறோம். இது என்னுடைய கணவருக்கு சேர வேண்டிய சம்பள பணமா? சரி, ஆகட்டும். பார்த்து பத்திரமா வச்சுக்காங்க. ஐயோ! வெயிட் ஆகுதா? கையென்னமோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு. அடிக்கத்தான் செய்யும். ஆமா ஆமா. ஆகட்டும். சம்பள பணம் வாங்கிட்டோம். நாகக்கண்ணி. 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 நாகக்கண்ணி தான். தெரியுது. அப்ப நாங்க வரட்டுமா? போயிட்டாங்க. ஆமா. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. உனக்கு 30 நாள் லீவு. வீட்டுலயே இருந்துக்கலாம். நீ வீட்டுல இருந்தபடியே உனக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கு. அப்படியா? சம்பளம் எவ்வளவு? உனக்கு இன்னையில இருந்து உயர்வு. உனக்கு 3000 பொற்காசிகள். குடும்பம் பெருசாகி போச்சு இல்லையா? ஏன்னா குடும்பம் பெருசாயிடுச்சு. மகாராஜாவுக்காக நாகலோகம் போய் நாகச்சந்தியை கொண்டு வந்திருக்கேன். நீயும் பாராட்டி எனக்கு 3000 பொற்காசுகளா? உனக்கு இன்கிரிமெண்ட் ஆயிடுச்சுடா. நாம தான் போகணும். அடுத்து அடங்கி விடு, வா போலாம். நான் போயிட்டு வர்றேன். சாமி, பிள்ளை பாரு சாமி, கல்றா எங்க ஒவ்வொருத்தருக்கு 1000 பொற்காசிகள் கொடுக்கலாமடா. சாமி, நானும் தான் ஒரு கூத குதி கட்டிட்டு வந்தேன் சாமி. கொடுத்திருப்பாங்களே. உடனே புளிச்சு கொடுத்தான். அதான் அப்படி சொல்றேன். கூத்தாடி பொண்ணே கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப மாசத்துல 4 நாள் எங்க வீட்டுல வந்து பட்டுதான் அவங்களுக்கு நான் தான் ஜோறு போடுறதா இருக்குது. மாமனார் மாமியார். ஆமா சாமி. ஆனா பாவி சண்டாளம். என்ன பண்ணி தொலைற? டேய், இவன் எந்த மூளைக்கு அனுப்பினாலும் திரும்பி வர்றான். வராது. ஒரு மந்திரம் கட்டி வச்சிருப்பானா? இவனை ஒரே அடியா போனா வர முடியாத இடம் என்ன? என்ன இடம்? சுடுகாடு. நேரா இவனை சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போய் சுருக்கத்துக்கு அங்க தள்ளிட்டு 3 பேத்தையும் நாம அனுபவிக்கணும். அதனால பாட்டு நிக்க மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் பாடுவோம்? 1 மணி நேரம் பாடுமா? அதை பத்தி நமக்கு என்ன ரவிஷம் ஆனா தான் நல்லா இருக்கும். அவளே ரவிஷோட ரவிஷா. அதனால தாமரை நான் அழைத்தாரின்றி கால தாமதம் வேண்டி சீக்கிரம் அழைத்து வா. நான் அடிக்கடி உனக்கு தொந்தரவு கொடுக்கறேன்னு உன் மனுஷல நினைக்காத. நீ சொன்னதைதானே நான் செய்யறேன். மன்மதா, மன்மதா, விஷயத்தை சொன்னியா? நான் ஒண்ணு நீயே சொல்லிடு. பிரதாபா, நேற்று நான் பஞ்சனையில படுத்துட்டு இருக்கும் பொழுது
கெட்ட கனவு, கெட்ட சொப்பனம் சொல்லலாம். ஆமா. அப்படிப்பட்ட கெட்ட கனவு என்ன? எங்க தாத்தா, எங்க ஆயா, எங்க அப்பா, எங்க அம்மா இவங்க எல்லாம் கனவுல வந்து ஒரு புண்டையும் புரியல. நல்லா சொல்லு. என்ன பாக்கணும் போல இருக்குதுன்னு ஓட அழுவுறாங்கப்பா, அழுவுறாங்க. அப்பாவும் அப்படி சொன்னாரு. எங்க அப்பாவும் தான் அழுவுறாரு. நீங்க தாத்தே, நீங்க பாட்டி, அப்பா, அம்மா 4 பேரும் கனவுல வந்து அனுப்புறாங்க. ஆமா, பாக்கணும்டா மகனே, எப்ப வருவேன் அப்படின்னு ஓட அழுவுறாங்க. அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். உன் தாய் தந்தை எல்லா சொந்தத்தால தானே இருக்காங்க. அதனால நான் எப்படியாவது போய உன் தாய் தந்தைகள் எல்லாம் எப்படி இருக்காங்க, உன் முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படி என்பதை நான் தெரிஞ்சு வந்தேன். இல்ல, நானும் தான் வருவேன். ஏன்னா நீ சொர்க்கம் போனியா இல்லையா எங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன். அதை நம்பிக்கை இல்லைன்னா பிறகு நீங்க வருவீங்க. அப்படியா? ஆமா. என்ன சொல்ற? ஆமா. சரி, அவனே போயிட்டு எப்படிங்கிறது எனக்கு முன்னோர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படி சொல்லி எனக்கு கொடு. போயிட்டு உன் நிலைமையும் இப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வர்றேன். உங்க மகன் நல்லா இருக்கிறான், என்ன ஒருபாடு இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்க வரப்போற நீ போயிட்டு வாப்பா. என்னைக்கு போற சொர்க்கம்? இன்னைக்கே பரவாயில்ல. இன்னைக்கே புறப்படுறியா? ஆமா. சரி, ஓகே. ரூட் மாதிரி நரகத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி போக மாட்டேன். தெரியுமா? கூகுள் மேப் போட்டுக்க. அங்கேயும் மேப் காட்டுதானே, அதுலயும் மேப் காட்டுங்க. சரி, போயிட்டு வாப்பா. நீங்க உனக்கு துணைக்கு வேணும்னா அவர் கொள்ளக்காரனை கூட்டிட்டு போ. இல்லையே வேண்டாம். அவரெல்லாம் இந்த கூட்டிட்டு போ. நான் அங்க போய் இங்க போடுமா? போ, சீக்கிரம். போயிட்டு வா. என்னங்க? ஏ அப்பா, போடா. என்னங்க? சரி சரி, எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. எஜமானுடைய உத்தரவு. அதனால நான் எவ்வளவோ புறப்படுகிறேன். ஏங்க, இறந்தவங்க தான் எவ்வளவு போவாங்க, யாராவது உயிரோடு எவ்வளவு போவாங்க? அவர் தான் சொல்றாரு, நீங்க போறங்கிறீங்க. எப்படியாவது போய் தான் ஆகணும். அவங்க முன்னோரெல்லாம் எப்படி இருக்காங்கன்னு அவங்க நிலைமை தெரிஞ்சுட்டு தான் வந்தாகணும். சரி, அவங்களெல்லாம் தெரிஞ்சிட்டு வரதா இருந்தா நீங்க போய் தெரிஞ்சது விட அவரு உங்களோட வந்தா எப்படி இருக்கும்? இல்லை, நான் முன்ன தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏங்க, நான் சொல்வது கேளுங்க. நீங்க பார்த்துட்டு வந்து சொன்னா கூட நம்பிக்கை வராது. ஆமா. அவர் வந்து உயிரோட பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருமில்ல. கூட்டிட்டு போங்களேன். ஏங்க, நல்ல யோசனை தான். நீங்க எவ்வளவுக்கு போறீங்க, உங்களுக்கு துணைக்கு ஆள் வேணும்ல. ஆமா. 2 பேரும் சேர்ந்தே போங்க. சேர்ந்தே போங்களா? சேர்ந்தே போய் பார்த்துட்டு வாங்க. பாத்துட்டு வாங்க. சரிடி, அப்படியே ஆகட்டும். சாமி, நான் புறப்படுகிறேன். இருங்க. நான் இல்லாத நீங்க போக முடியுமாங்க? அதாவது இந்த நிறுவம் நல்ல பெரிய நெருப்பு பத்த வைங்க. பெரிய ஒரு அக்கறை உண்டா? ஆமா. அந்த அக்கினி குண்டு எரியும் போது இந்த கதிரத்தை அதுல போடுங்க. சரி. ஆமா, அதுல பல்லாக்கு வரும், வெள்ளி பல்லாக்கு. ஆ. அந்த வெள்ளி பல்லாக்கு போட்டு நீங்க எரி. ஆனா பொண்ணு முதல்ல அந்த நெருப்பு எரியுது இல்ல, ஆமா. எரியும் போது உங்க மகாராஜாவை அதுல குதிக்க சொல்லுங்க. சரி. குதிக்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்க மகாராஜா குதிக்கலாம், நீங்க குதிச்சிருங்க. 2 பேருமே குதிங்க. குதிச்சு அங்க எந்த பொருள் கிடைச்சாலும் இல்லங்காலும் வாங்கிட்டு வாங்க. வேண்டாங்க. அங்க மகாராஜாவுக்கு எதுவும் ஆயிருச்சுன்னா என்ன கேட்க கூடாது, அதுவும் சொல்லிவிட்டாங்க. இந்தாங்க, போயிட்டு வாங்க. மகாராஜாவுக்கு ஒண்ணும் ஆவாது. என்னடி ஆயிரும்? அந்த எரியற தீயில முதல்ல நானே குதிக்க போறேன். எனக்கு முன்னாடிதான் என் எஜமான் குதிப்பாரு. ஆமா, போங்க. போகாம இருக்கிறதுனால தான் இந்த கடிதம். அப்படியா? ஆமா, சரி. போட்டு குதிங்க. சரி, போயிட்டு வாங்க. அம்மா! மகாராஜா, தம்பி அந்த பக்கம் போடா.
நீயும் எங்களோட வர்றியா எப்படி? நீ மாட்டி வரைக்கும் வர போட அடியிலடா பெரிய குண்டு பல்லு பார்த்து உங்குது. பிரதாபா மகாராஜா சொர்க்கம். போறதுக்கு நான் புறப்பட்டேன். சரி போயிட்டு வாப்பா. நீங்களும் வந்தா என்னப்பா என்ன கூப்பிடுற? ஏன்னா நான் மட்டும் போய் அங்க இருக்கிற நிலைமையை வந்து சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால பெரிய ஒரு அக்கடி கொண்ட மூட்டை இருக்கு. இந்த அக்கடியில முதல்ல நான் குதிக்க போறேன். சரி முதல்ல நான் குதிக்க போறேன். சரி. எனக்கு பின்னாடி நீங்க குதிங்க. அங்க பெரியவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு வரலாம். என்ன சந்தேகப்படுவீங்க நான் முதல்ல குதிக்கிறேன். ஆமா ஏண்டா அப்பதான் அவனே போயிட்டு வர்றான். இப்ப எந்த கண்டார ஒலி சொன்னாலும் தெரியல என்னையும் கூப்பிடுறானே. இப்படி ஆகி போச்சு. சரி விடு சரி விடு. கொஞ்சம் முந்திட்டு நாம பின்னாடி இருந்துக்கலாம். குதிக்க போறான். நம்மளுக்கு என்ன பயம்? என்ன பயம்? வா. பிரதாபா நான் நீ என்ன குதி? இதோ இந்த லிகிதத்தை அதுல போட்டு நானே அக்கடி விட்டதுல முதல்ல குதிக்கிறேன். பிரதாபா சாவலியா? அப்ப நாமளும் குதிக்கிறோம். உங்க பெரியவங்க எல்லாம் நலமா இருக்காங்க. குதி. உங்க அப்பா பேரு கோவிந்தன். உங்க அம்மா பேரு குண்டி. இவங்க தாத்தா கருப்பண கவுண்டரு. இவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கிறாங்களா? நீயும் ஒரு எட்டுப்பா. மோத்தல மட்டும் முழிக்க மாட்டேன். ஏகப்பட்ட காட்டை வந்து திண்டு போயிட்டான். அணிக்கோ. சரி நீ குதிக்கிறதே குதிக்கிற. குதிக்கிறதே குதிக்கிற. குண்டை மொழிகிட்டு சம்பளத்தை குதித்து குடி. அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கின? போனா வரமாட்டேங்கிறியாடா? ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு பயமாக்குதுடா. நீயும் வாடா. நான் குண்டை கூட வரமாட்டேன் அப்பா. அப்படியா? ஒரு பையனுக்கு ரெடி பண்றேன். அப்படியே பயனாக பேரு. என்ன சித்த பண்ண கூட்டிட்டு போ. போகடே. நான் தான் அக்னி பகவான். அப்படியா? ஆமா, லிகிதத்தை கண்டுதான் வந்தேன். இது யாரு? வாட் இஸ் யுவர் நேம்? தாங்கள் தானே பிரதாபன்? என்னுடைய பெயர் பிரதாபன். எங்களுடைய மனைவி. என்னுடைய மகள் அம்சவல்லி. ஆமா, சரி, இவளை திருமணம் செஞ்சு போனாதான் நெருப்பூட்டி வெளியில போக முடியும். இல்லைன்னா அவனாட்டமே கறி. என்ன நீ திருமணம் செஞ்சாதான் இந்த அக்னி விட்டு வெளியே வர முடியும். அது வெளியே அப்பா போச்சு. போறதுக்கு எல்லாமே ஒண்ணும் மாட்டிக்கிட்டேன். சரி, அப்படியே தங்கள் இஷ்டப்படி மாயாவும் அப்படிதான் சொல்லி அனுப்புனா. நீ அங்க போய் வருவதாக இருந்தா எதை கொடுத்தாலும் நீ வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொன்னா. ஆமா, தான் சொல்லிருப்பாளா? ஆமா. சரியா? போயிட்டு வாங்க. எங்க ஊரு காமலாபுரம் தம்பி சாமி. என்னாச்சு? ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கும் சந்தேகம். முந்தேரியில் தப்பட்டை கட்டுறாங்க. ஆமா. சேலம் ஜமாப்பேட்டையில கட்டுறாங்க. கோட்டை கூட அவங்க பையன்லாம் தப்பட்டை கட்டுறான். வேறு நாலு சினிமாவும் கூட. ஆமா. காமலாபுரம் தப்பட்டை, காமலாபுரம் தப்பட்டை சரியா? அது என்ன? 6 வருஷமா காமலாபுரம் தப்பட்டே சொல்றான். காமலாபுரம் தப்பிட்டு ஒரு பெனிஃபிட் சாமி. அது என்னது? அது அவ்வளவு தரமா இருக்கும். எவ்வளவு அடிச்சாலும் கிளியாது. கண்ணீர் கண்ணீர்னு சத்தம் தனியா கேட்கும். அந்த மாதிரி இருக்கும் சாமி. அது மாதிரி. ஆமா, பார்த்து பார்த்து போல பொண்ணிங்க. போயிட்டு வரேன். அப்புறம் போகலாம். அவங்க அக்காமார்கள் எல்லாம் உலகத்துல இருக்காங்க. போகலாம் சாமி. வா போலாம். இருவரும் வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு நான் தாண்டி வந்தேன். ஏங்க என்னாச்சு? நான் தான் வந்தேன். என்னாச்சு?
அந்த அக்னி குண்டத்துல இந்த லிங்கத்தை போட்டு நீ முன்ன குதிங்க, பின்னாடி உங்க எஜமா குதிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். நான் அக்னி குண்டத்துல நான் குதிச்சேன், மீண்டும் உயிரோட வந்துட்டேன். அப்படியே சொன்னாரு. என்ன காப்பாத்துற எஜமா அந்த எரியிற தீக்கு இரையாயிட்டாடி படுபாவி. ஐயோ மகாராஜா செத்தா நான் செத்து போயிட்டாருன்னு வேதனையோட சொல்றேன். இழுவ உங்களுக்கு என்னங்க? என்ன மகாராஜா பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஆதரவு தந்தவர் அவர் அல்லவா? அந்த ஆதரவு தந்தவர் அவரு கிடையாது. உன்னை மதுரை மீன் வச்சுக்கு போச்சுனாரு, அது எதுக்காக தெரியுமா? அதாவது யாரும் போவாது பாதாள லோகம் போச்சுனாரு, அது எதுக்காக தெரியுமா? அதாவது செத்தாதான் இந்த உலகத்துட்டு யாருமே சொர்க்கத்துக்கு போக முடியும், அப்பேர் இடத்துக்கு போகணும்னு சொன்னாரு, அது எதுக்காக தெரியுமா? வெள்ள சோளமாவே இருக்கிறீங்களே. முத நாள் நம்ம அரமணிக்கு வந்தாரு, நம்மளுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி வந்தாரு. அப்ப நான் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன், தவிச்சு வாங்கி தண்ணி கொடுக்கணும்னு. அப்ப தண்ணி கொடுக்கும் போது அந்த சொம்பானம் தவறி தரையில் வந்துருச்சுல. ஏண்டி மகாராஜா சொம்ப கூட பார்த்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நடிச்சீங்களே, தெரியுதா? மகாராஜா சொம்ப பார்த்து தண்ணி வாங்கியிருந்தா அந்த தண்ணி கீழே கொட்டி இருக்காது, பார்வையில பார்த்து அந்த சொம்ப பிடிச்சாரு, அந்த சொம்பு தவறி கீழே வந்துருச்சுங்க. எப்படியாவது உங்களை கொன்னுட்டு மாயாவை அடையணும்னு மகாராஜாவோட விருப்பம். அதாவது உங்களை கொன்று என்ன அடையணும்னு சொல்லி அந்த மகாராஜாவுக்கு உள்ளத்துல ஒரு ஆசை. அதனால்தான் என்னவோட அழகு வாய்ந்த பெண்ணி எல்லாம் அவருக்கு திருமணம் செய்து வச்சு அவரை ஒரே அடியா அனுப்பணும்னு தான் இந்த வேலை செஞ்சேன். சாமி, அப்படிப்பட்ட கள்ள உள்ளம் படைத்தவர் என்று எனக்கு தெரியாம போச்சு. சரி, இனிமே இந்த விஜயரஞ்சிதபுரி பட்டணத்துல நாம் இருப்பது முறையல்ல. மந்திரபலாணியில அவரை உழைத்து இந்த நாட்டை அவரிடம் ஒப்படைச்சிட்டு நாம வேற எங்காவது ஒரு பட்டணத்துக்கு போகலாம். வணக்கங்க. பாருங்க, வணக்கம்மா. தங்கி இருந்தோம். சரி, எஜமானவர் சரி, அதன் பிறகு இந்த நாடாளும் பொறுப்பை நீங்க ஏத்துங்க. நாங்க இந்த பட்டணத்தை விட்டு வேற நாட்டுக்கு போறோம். சரிங்க, நானே ஆட்சி ஆள்றேன். நாட்டை நாங்க எப்படி பாத்துக்கிட்டோமோ அதே மாதிரி பாத்துக்கிட்டோம். என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இனிமேல் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. போகலாம். கானகம். ஆமா, இந்த வனத்துல வந்த உடனே ஏடு இருக்கன சாமி, நம்ம எங்க போனாலும் நம்மளுக்கு நகரம் கிடைக்காது. இதோ இந்த மாயவதி நான் இருக்கிறேன், என்னால ஒரு நகரத்தை உண்டாக்கலாம். என்னால ஒரு நகரத்தை உண்டாக்கி அந்த நகரத்துல நம்ம வாழ்க்கை செய்யலாம். சுவாமி, முன்னதான் 2 பேர் இருந்தோம், இப்ப 5 பேர் ஆயிட்டோம். நாம எங்க போய் ஜீவனம் செய்ய முடியாது. அதனால உன்னுடைய மகிமையினால இங்க ஒரு பட்டணத்தை உண்டு செய்யறியா? சரிமா? இதோ என்னால ஒரு பட்டணம் சாமி, மாயமாக ஒரு பட்டணம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த மாயமாக பட்டணம் உருவாக்கி இருந்தாலும் இந்த மாயமான பட்டணத்துக்கு நீங்க தான் அரசன், நாங்கெல்லாம் ராணிமார்கள். அப்படி இருந்தாலும் நீங்க வீட்டு விட்டு வரும்போது எப்படி வந்தீங்க? அந்த ஆதரவு இல்லாம குண்டி வருவனா தனிமையில வந்தேன். என்ன நேரத்துல உன்னை கைப்பிடிச்சனும் தெரியல. இப்படிப்பட்ட மாட மாளிகை கூட கோபுரம், எனக்கு தேவைவார்கள் 4 பேர்கள். இனிமேல் சிறப்போடு வாழ்வாங்க. அப்படியே வாழ்வதா இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்களா, பகல் மாதிரி இருக்கிற நிலா வெளிச்சம். இந்த நிலா வெளிச்சத்தினால்தானே வீட்டு வந்தீங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உன் தாய் தந்தை இடத்துல என்ன சொல்லிவிட்டு வந்தீங்க? உன் தந்தையார் எதனால உன்னை வீட்டு அனுப்பினார்? சுவாமி, ஒரு பஞ்சனை போடுறீ. நீங்க மனசில் நினைத்த மாதிரியே இருக்கணும். ஆமா, உன் தந்தையார் இடத்தில், அதாவது தெய்வலோகத்தை ஆண்டவருக்குரிய தேவேந்திரோட மகள் மாயா மணிவேதிய தலையும், அதாவது அமசுவேதி தலைமையில காலும் மடியில, இதெல்லாம் சொன்னதுனால தானே உன்னை வெளியே அனுப்பினார்கள். மாயவல்லி, தெய்வ கண்ணிகள் எல்லாம் எனக்கு கால் படிக்கவும் கை படிக்கவும் வென்றாமர வீசவும், ஒரு தெய்வக்கண்ணி மடி மேல காலும், மற்றொரு தெய்வக்கண்ணி மடி மேல என்னுடைய சிரமும் வச்சு உறங்கணும். குறித்து எனக்கு வெத்தலா சுருள் மடிச்ச கொடுக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தேன்.
சொன்னதுனாலதான் எங்க அப்பா கானகத்துல கொண்டு போய் கொலையாளிகளை வெட்ட சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. எப்படியோ என்னுடைய விதியினால தப்பி பிழைச்சி வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே உன்னுடைய அனுகிரகத்தினால மாயகிரி பட்டணம்னு ஒரு பட்டணமும் செஞ்சுட்டேன். மனைவிமார்களும் 4 பேர் வந்துட்டீங்க. ஆமா, அதனால என்னுடைய ஆசை இன்னைக்காவது நிறைவேறிட்டு முடியும். எப்படி மனதில் சொன்னீங்களோ அந்த காலமும் நேரம் நீ கூடி வந்துருச்சு. அமருங்கள். என்ன எங்களுக்கு எதையும் காண சேர யாரும் உங்களை கூட்டுவாங்க சொல்லுங்க. என்ன கூட்டும் தெரியாத பேர் போகுது. ஆசைப்பட்டீங்கல்ல, அதே மாதிரி படுத்திருக்கிறீங்க. சந்திரகாந்த மண்டபம் பௌர்ணமி. ஐயோ மகனையத்தா என்னைக்கு நான் மகனை போயா காடகத்துல கொண்டு வெட்ட சொல்லி காவலாளி இடத்துல உத்தரவிட்டனோ, என் மகனை கொண்டு காடகத்துல வெட்ட போனாங்களோ, அன்னைக்கு அந்நிய நாட்டுக்காரெல்லாம் படையெடுத்து வந்து நாடு நகரமெல்லாம் பறித்து ஒருவேளை கட்சிக்காக நாம மலையேறி விறகு வெட்டி சத்தம் போடாதீங்க. மலையேறி விறகு வெட்டி ஒருவேளை கஞ்சிக்காக நாம வீதியெல்லாம் விறகு வைக்கலாச்சே. நல்லா வயிறார சாப்பிட்டு நீண்ட நாள் ஆகிவிட்டது. நல்ல வயிற்றுக்கு சாதம் இல்ல. ஒரு நாடாளும் மண்ணை இப்படி மலையேறி விறகு வெட்டு விதி வந்து விட்டதல்ல சுவாமி. கலங்க வேண்டாம். இத்தனை வீதிகளில் விறகு விட்டோம், இதுவரைக்கும் விறகு வேலை போகல. அதோ பார்த்தீர்களா, அதோ அதாவது ராஜ அரண்மனைகள் போல இருக்குது.
அந்த பக்கமா விறகூரி போலாம். யாராவது வாங்கல. யாருமே விறகு வாங்கல ஆகட்டும் சுவாமி. அதனால அதோ அங்க தூரத்தில் ஒரு பட்டணம் மாதிரி தெரிகிறது. உண்மைதான். எங்கேயாவது போனா விறகு வாங்குவாங்களா? ஆகட்டும் சுவாமி. ஆகட்டும். விறகோ விறகு வாங்கலையோ விறகோ விறகு எங்க மாமாரே காட்சி மாறே விறகோ விறகு வாங்கலையோ ஐயா, யாராவது விறகு வாங்குவோர் உண்டா? விறகு இருக்கு வேளாங்கட்டை இருக்கு எங்கேயும் ஒருத்தருக்கே வாங்கலையே. விறகோ விறகு ஐயா விறகு இருக்கு வேளாங்கட்டை இருக்கு விறகு வாங்கலையோ, விறகு விறகு. விறகோ விறகு வாங்கலையோ எங்க மாமாரே காட்சி மாறே விறகோ விறகு வாங்கலையோ விறகோ விறகு என்னமோ ஆட பழகுன. ஐயா, சொல்லுங்க சார். விறகு வாங்கவா வந்தீங்க? இங்க யாரும் விறகு வாங்க மாட்டாங்க. சரி. இங்க எல்லாமே விறகாத்தான் இருக்குது. பக்கத்துல ஒரு மாளிகை இருக்குது பாருங்க. ஆமா. அங்க போனீங்களா வாங்குவாங்க. காய்கறி பட்டணம்னு இருக்கு. சரிங்க. அங்க போனீங்களா கன்ஃபார்மா வாங்குவாங்க. ஆகட்டுங்க. அங்க போய் பாருங்க. ஆமா. மாமலகிரி பட்டினத்தை விறகோ விறகு விறகு விறகோரி செல்வனாம் உலகாதி மன்னருடன் விறகோ விறகு விறகோ விறகு 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 என்னங்க முன்னாடி சமையல் அறையில ஆ, சாப்பாடு செய்யறதுக்கு விறகு இல்லையா? சரி. யாரோ நம்ம நாட்டை தேடி ஆ, வீதியின் வழியா விறகு விறகுன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வர்றாங்க. சரி. விறகு வித்துக்கிட்டு வருவாங்களாட்டுக்குது. போய் விறகு வாங்கி போடுங்க. விறகு நான் வாங்கறதா? ஆ, ஏண்டி போய் கொட்டுப்பாடாட்டு 4 பேர் இருக்கிறீங்களே, இந்த குடவா போய் வாங்க மாட்டீங்க? நாங்க 4 பேர் இருக்கிறது சரி. நீ ஆம்பளைன்னு எதுக்கு இருக்கிற? எல்லா வேலையும் நாங்களே செஞ்சுக்கிட்டு இருந்தா அரை மணியில தின்னுபிட்டு தூங்கவும் இதே வேலையா தான் இருப்பீங்களா? வேற வேலை நமக்கு என்ன? ஒரு வேலை வேண்டாம். போய் முதல்ல விறகு வாங்கிட்டு வாங்க போய் முதல்ல போய் விறகு போய் வாங்கிட்டு வாங்க. போ. அதே ஆளை. விறகோ விறகு. விறகோ விறகு வாங்கலையோ விறகு 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 ஐயா, விறகு வேணுமா? விறகு வாங்குற அளவுக்கு என் நாட்டுல பஞ்சம் இல்ல. அப்படியா? ஆமா. அடடா, இங்க வந்தும் பலன் இல்லையா? எத்தனையோ நகரத்திற்கு சென்றோம் இந்த விறகானது விலையாகல இந்த விறகு அதனாலதான் இந்த மாயகிரி பட்டணத்திலேயாவது யாராவது விறகு வாங்குவாங்களான்னு விறகூறி வந்திருக்கிறோம் இந்த விறகு வாங்கினீங்கன்னா நாங்க கணவன் மனைவி இருவர்களும் ஒரு அரை வயிற்று கஞ்சாவது சாப்பிடுவோம். அம்மா ஐயா, உங்களுக்கு ஜீவனமே இதுதானா? விறகுதான் விறகு வெட்டுவது, வீதி வீதியா விறகு விற்பது, அதை வச்சுதான் நாங்க வயிற்று பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா. இந்த குரல் நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே. அப்படியா? ஐயா, சொல்றீங்க. எங்கேயாவது வீதியில விறகு வித்திருப்போம், அங்க கேட்டிருப்பீங்களோ என்னவோ. ஆமா. உங்க பேரு? சாந்திரா. என் பேரை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பேரு என்ன? என்னுடைய பெயரோ உலகாதிபதி. ஆமா. உங்க பேரு? என் பெயர் உத்தமாதேவி அம்மா, ஏன் அப்படி கேக்குற? உங்களுக்கு ஜீவனமே இதுதானா? உண்மைதான் விறகு வெட்டுறதுதான் ஜீவனம். உங்களுக்கு ஏதாவது மக்கள் யாராவது இருக்காங்களா இல்லையா? நாங்க இப்ப வயசான காலத்துல நீங்க பாவம் இப்படி ஜீவனத்துக்கே விறகு சுமக்கிறீங்க. எனக்கு 7 மக்கள். 7 மக்களா? ஆமா. 7 ஆண் 7 மக்கள் இருக்கவா இருந்துமா நீங்க விறகு சுமக்கிறீங்க? என்ன பண்றது?
நான் என் கடைசி மகன் செல்லப்புள்ள என் மகன் என் அரமனை விட்டு போன உடனே அந்நிய நாட்டார்கள் வந்து படையெடுத்து வந்து எங்களை எல்லாம் அடித்து சித்திரவதை செய்து நாடு நகரமெல்லாம் பறித்து விட்டார்கள். அதனால நாங்க இப்படி விறகு வெட்டி இந்த விறகு சுமந்து வித்தாத்தான் ஒரு வேளை கஞ்சி, இல்லைன்னா அன்னைக்கு பட்டினி. விறகு விக்கலைன்னா பட்டினி. மக்கள் 7 பேர்னு சொன்னீங்க. ஆமா. இளைய மகனுடைய பேர் என்ன? பிரதாபன் ஐயா. பிரதாபன். பிரதாபனா? உண்மைதான். உங்க பேர் உலகாதிபதி மகாராஜாவா? உண்மைதான் ஐயா. உத்தம தேவியா? உண்மைதான் ஐயா. அம்மா, இந்த அருகாலம் தெரியலையா அம்மா? நான் தாமா உங்க மகன் பிரதாபன். உத்தமிங்க அம்மா. அன்று நீங்கள் அதாவது சிறுசாக்கினம் செய்யும்படி கட்டளையிட்ட பிறகு மகனாகிய பிரதாபன் என்னைக்கால வந்தான். நான் இவனை தப்பிக்க வைத்தேன் சுவாமி. போயா காலகத்தால காவலாளிகள் வெட்டிட்டாங்க. என் மகன் செத்துட்டான் இல்ல இதுவரை இருந்த உயிரோட தான் இருக்கேன். என்னைக்கு நாட்டை விட்டு போனையோ அன்னைக்கே என் நாடு நகரம் அனைத்துமே பறி போய் விட்டது. என் அண்ணமார்கள் 6 பேர்கள் இருந்தாங்களே. நாட்டு அரசர்கள் அவர்களை எல்லாம் சிறை வைத்திருக்கார்கள் அப்பா. எங்களை இருவரையும் நாடு கடத்தி விட்டார்கள். நீ கவலைப்படாதீர்கள். அன்று நான் எப்படி உங்க முன்னாடி சொன்னனோ அது போலவே எனக்கு 4 பெண்களை திருமணம் செய்திருக்க தெய்வ கன்னிகளை. அவங்க 4 பேரும் அந்த மரத்துல தான் இருக்காங்க. அவன் மருமக 4 பேரும். அடியே மாயா மாயா. இன்னைக்கு எப்படி என்ன இடத்துல சொன்னியோ அது போலவே நீ பிறந்த உடனே அடித்து பார்த்தேன். இதனால உன் மகன் 7வது மகன் இந்த ஜெகத்தை எல்லாம் ஒரு நாளைக்கு ஆளுவான்பா. இருங்க ஐயா, இருங்க இருங்க இன்னும் கதை ஒரு கொஞ்ச நேரம் இருக்குது. இருங்க ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடலாம். சோதிடர் அனைவரும் சொன்னார். ஆனா இந்த வார்த்தை இப்படி ஒரு தவறான வார்த்தை, ஒரு நாடாளு மன்னனுக்கு மகனாக பிறந்து இப்படி தவறான வார்த்தையை சொல்றானேன்னு கோபப்பட்டு உன்னை வாயா கனகத்துல வெட்ட சொல்லிட்டேன். நீ எப்படி என்ன இடத்துல சொன்னி அதே போல 4 பெண்களையும் திருமணத்தை அன்று நீ குழந்தையாக பிறந்த பொழுது ஜோதிடர் எவ்விதம் சொன்னாரோ அது போலவே அவர் சொன்ன பிரகாரம் ஜெகதல பிரதாபன் பேரும் வச்சோம். இப்ப உலகாலும்படியாக நீயும் ஆள்ற. இனிமே உங்களுக்கு வந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. கவலைப்படாதீங்க. இப்படி தலைவலி வளர்த்தோடு இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கூட்டு போய் சாப்பாடு கொடுக்கலாங்க. அரமனை கூட்டிட்டு போலாம். வயிறார சாப்பிட்டு 2 நாள் ஆகிவிட்டது. நாங்கள் இடக்கூடிய வேளாமையில் எல்லாம் மிருக ஜாதிகள் வந்து பின்கழித்து விடுகிறது சாமி. எங்களால உயிர் வாழ முடியல. அதனால இந்த நாட்டை விட்டு நாங்க போறோம். நாட்டை விட்டு போகாதீர்கள். மிருகத்தை எல்லாம் அழித்து உங்களுக்கு வந்த இன்னல்களை நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க ஓட்டைக்கு போறீங்களா? வேட்டைக்கு வேட்டைக்கு போறீங்களா? ஆமா. ஆகட்டும் சாமி. உளுந்து போட்டாலும் உளுந்து முளைக்குது, கொள்ளு போட்டாலும் உளுந்து முளைக்குது, கள்ளக்கொட்டை போட்டாலும் உளுந்து முளைக்குது, உளுந்து போட்டாலும் உளுந்து முளைக்குது. ஆமா சாமி. காரணம் நம்ம நாட்டுல கள்ளக்கொட்டை போட்டா உளுந்து முளைக்கும்,
கள்ளக்கொட்டை போட்டா கள்ளக்கொட்டை தான் முளைக்கணும். உளுந்து முளைக்குதுன்னா தேவடியா மகனே. இதெல்லாம் மண்ணல உளுந்து எல்லாமே உளுந்து தான் முளைக்கும். திங்களளித்த மிருகத்தை கொண்டளித்தால் ஆட்சி எப்படியாவது முருகனை கொண்டு எங்களை காப்பாத்துங்க. முருகனியா? மிருகத்தை மிருகத்தை. ஆமா, கவலைப்படாதவங்க இருப்பிடம் போய் சேருங்க. ஐயா மாயா காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் குடிமக்கள் இடக்கூடிய வேளாண்மைகளை அழைக்குதான். அதனால நான் வேட்டைக்கு போகணும். வேட்டைக்கா? ஆமா, சரி சரி சாமி வேட்டைக்கு போதா இருந்தாலும் உங்க தாய்க்கு எடுத்து சொல்லிவிட்டு புறப்படுறேன். நீங்க பத்திரமா அந்த புறம் இருங்க. எதுக்கு நாங்களும் இங்கே இருக்கிறோமே? இல்ல, நீங்க அந்த புறம் இருங்க. சரி, அரண்மனையில் உள்ள வேலைகளை பார்க்கலாம். இருக்கிற வேலையை போய் பாருங்க. ஓரமா வந்தமான வந்து சரி வந்து சேரலாம். அம்மா அம்மா மகனே பிரதாபா ஒரு முக்கியமான விஷயம். என்னப்பா விஷயம்? இந்த புடவை வந்து இவ்வளவு காலம் என்னுடைய வலது துறையிலே ஐக்கியப்படுத்தி வச்சிருந்தேன். இது ஒரு முக்கியமான விஷயம். சரி. பரம ரகசியம். சரிப்பா. இந்த ரகசியம் உன்னை தவிர என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. சரிப்பா. இந்த புடவைய நான் வேட்டைக்கு போனாலோ அந்நிய நாட்டு ராஜாக்களோட யுத்தத்துக்கு போனாலோ இது உன்னோட இருக்க கூடாது. சரி. உனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் யாரோ அவரிடம் ஒப்படைச்சிட்டு போன்னு அவை பாட்டி சொல்லியிருக்காங்க. சரிப்பா. அதனால நான் வேட்டை முடிச்சு வர்ற வரைக்கும் வரை இந்த புடவை உங்ககிட்ட தான் இருக்கணும். ஆகட்டுமப்பா. அம்மா, இந்த ரகசியம் உன்னை தவிர என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பத்திரமா இருங்க. ஆகட்டும். அப்பாவோட நான் வேட்டைக்கு போயிட்டு வர்றேன். ஆகட்டும் மகனே. பத்திரமா வரட்டுமா? ஆகட்டும்பா. பத்திரமாக சென்று வா. அப்பா அப்பா அவசரமா கூப்பிடுற என்ன? நாட்டிலே குடிமக்கள் இடக்கூடிய வேளாண்மைகளை எல்லாம் மிருக ஜாதிகள் அளிக்கிறதா? அதனால குடிமக்கள் வந்து சபையில முறையிட்டு இருக்காங்க. உடனடியாக புறப்படுங்க, வேட்டையாட போகணும். குடிமக்களுடைய குறையை தீர்ப்பதுதான் குற்றவனுடைய கடமை. ஆமா. அதனால குடிமக்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. புறப்பட உடனே புறப்படு போகலாம். ஆகட்டும். இந்த திங்களை எந்திரிச்சாங்க. அது ஒரு 10 நிமிஷம் உட்காருங்களா? இன்னும் மாயாவை திருமணம் பண்ணல. மாயா என்னம்மா கூப்பிட்ட? ஆமா, காட்டுக்கு வேட்டையாட போகும் உங்கள் மகன் ஆமாடி. என்னமோ உங்ககிட்ட சொன்னாரு. என்னத்த மாயா, எத்தனையோ ஆண்டுகள் கழித்து இன்றுதான் தாயும் மகன் ஒண்ணு சேர்ந்தோம். சரி. அதனால சற்று நேரம் பழைய கதைகள்லாம் பேசிட்டு இருந்தோமா. பழைய கதையை பேசிட்டீங்களா? என்னமோ சீல நம்பிக்கையான ஆளு அப்படின்னு இருந்தாரு. மகளே, இதோ நான் வரும்பொழுது கண்ட புடவையை முடிச்சிட்டு வந்தேன் இல்லையா? சரி. அதனால இந்த புடவையெல்லாம் உனக்கு வேண்டாமா? நல்ல புடவையா அந்த புறத்துல இருக்குது, வாங்கி எடுத்து உனக்கு பிடிச்ச மாதிரி புடவையெல்லாம் கட்டுமான்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த என்கிட்ட வேணுங்கிற அளவுக்கு சீலை அடிக்க வச்சிருக்கிறேன். சரி. என்னமோ அந்த சீலை பத்திரமா வச்சிருந்தாரு. அது எந்த சீலத்தை? அது எந்த சீலே இல்லடி. எந்த சீலம் தான் கொடுக்கல. அதெல்லாம் எதுவும் இல்லடி மாயா. பார்க்கலாம். மாயா கொடுங்க. அம்மா, என் மகன் பத்திரமாக வைத்துக் கொள்ளும்படி கொடுத்து விட்டு சென்ற சேலை இது. நான் தெய்வலோக தெய்வ கண்ணி. இந்த புடவில்லாத காரணத்தினால்தான் உன் மகனோட இத்தனை நாளா நான் வாழ்க்கை செய்துட்டு இருந்தேன். சரி. இந்த புடவில்லாத நான் தெய்வலோக போக முடியாது. அதனால இந்த புடவையில கை கடிச்சுக்கிட்டு என்னால உருவான இந்த மாயகிரி பட்டணமும் சரி, என்னால திருமணம் செய்து வந்த பெண்களும் சரி, அதாவது நான் தெய்வலோக போனேன்னு எல்லாம் பட்டு பூச்சா பறந்து போயிடும். போய் வருகிறேன். என்ன பாலைவனம் போல காட்சி அடிக்கிறது இந்த இடத்துல? தனியா இப்படி மரத்தடி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னமா நடந்தது?
நீ வேட்டைக்கு சென்ற பிறகு மாயாவதி என்னிடம் வந்து உன் மகன் கொடுத்த புடவையை கொடுங்கள் என்று கேட்டா நான் முறையாடி கொண்டிருந்தது எப்படியோ ஒட்டு கேட்டிருப்பால் போல் தெரிகிறது. நீ சென்ற உடனே என்னிடத்தில் வந்து அந்த புடவையை கேட்டா நான் என்னிடம் புடவை இருக்கும் ரகசியத்தையே சொல்லலப்பா. வலுக்கட்டாயமாக என்னிடம் இந்த புடவையை புடுங்கி கொண்டு ஓடிவிட்டாளப்பா. அம்மா மோசம் போயிட்டோம் அம்மா, மோசம் போயிட்டோம். உண்மைதான்ப்பா. சொல்றேன், இது பரம ரகசியம் தாயே. உன்னை தவிர என்னை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். அம்மா அந்த புடவை கிடைச்ச உடனே அனைத்து பெண்களும் போயிட்டாங்க, அனைவரும் போயிட்டாங்க. அந்த மாயாவல்லியால் ஒன்று செய்த இந்த பட்டணமும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இங்கிருந்து அனைத்து பொன்பொருளும் மறைந்து விட்டன. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அப்பா பாட்டி, மீண்டும் உனக்கு அந்த மாயாவல்லியால உன்னை விட்டு பிரிய நேர்ந்தா வழக்கம் போல அந்த தடாகத்துக்கு குளத்துக்கு நீராட வருவா. அவ முன்புறமா நின்னா அவ சபிச்சிருவா, அவ பின்புறமா நின்று இருக்க கட்டி பிடிச்சுக்க. அவ உன்னை திருமணம் செஞ்சவ, உனக்கு உன்னோடு இவ்வளவு காலம் வாழ்ந்தவ, நாளை ஏதாவது வழி சொல்லுவான்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதே இடத்துல அப்பா அந்த முறை இருக்காங்க, சுத்தமாக இருங்க. நான் வர்றேன். இன்னைக்குதான் இந்த பிருந்தாவனத்துக்கு குளித்து நீராட வந்திருக்கிறோம். யாரது? என்ன விடுங்க. ஐயோ என்ன விடு. விட போறதில்லை. நான் தான் பிரதாபன். இவ்வளவு காலம் கணவனும் மனைவியுமாக கூடி வந்தோம். அடியே சண்டாளி, இந்த நடுவனத்துல தவிக்க விட்டுட்டு இப்படி வந்துட்டிய, உனக்கே தர்மமா இது? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னுடைய நான் தெய்வலாக போகணும். உன்னை விட போறதில்லை. எனக்கு வாழ வழி சொல்லாம உன்னை விட மாட்டேன். அப்ப உன்னை நான் கல்யாணம் செஞ்சே ஆகணும். ஆமா. அப்ப கல்யாணம் செய்யாதையே வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். இன்னும் மஞ்சள் கயிறு ஒண்ணுதான் கட்டிக்கல, அதையும் கட்டிக்கிறேன். என்ன கட்டிக்கவா? நீ கட்டிக்க இருக்குது விட்டா? என் தாய் தந்தைகளும் நிற்கதியா இடத்துல இருக்காங்க. நீ மாயத்தால் உண்டு செய்த மாளிகை கூட கோபுரம் எல்லாம் அழிஞ்சு போச்சு, பாலைவனமா ஆயிடுச்சு. சரி, கை நீட்டுங்க. ஒரு வழி சொல்லணும். கை நீட்டுக்கு சத்தியம் பண்றேன். சத்தியமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன விடுங்க சாமி. உன்னை திருமணம் செய்தா இருந்தாலும் என் சம்மதம் மட்டும் ஆகாது. என் தந்தையார் தேவேந்திரோட சம்மதம் தேவை. அதனால உங்களை துளசி மணி மாலையாக என் கழுத்தில் மாற்றி போடுறேன். துளசி மணி மாலையோடு கூட்டிட்டு அங்க தெய்வலாக போகலாம். இந்த தெய்வலோகம் கொண்டு போ. ஆமாங்க. எப்படியாவது உன் தந்தையருடைய சம்மதத்தின் பேரிலேயே உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிறேன். கொண்டு போ. அப்பா, இத்தனாண்டு காலமா நான் பூலோகத்திலே தங்கி விட்டேன். இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆமா, கழுத்துல என்ன மாலை? கழுத்துல என்ன துளசி மாலைன்னு கேக்குறீங்களா? அப்பா, எனக்கு ஏத்த ஆடவரை, அதாவது தெய்வலாக கொண்டு வர முடியாது அல்லவா? அதனால அவரை துளசி மணி மாலையாக மாத்தி இந்த மாலையாக நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மாலையை கழுத்து நான் சிவனையும் கொடுப்பேன்பா. அப்படி இதோ கொடுக்குறேன். உங்களுடைய பெயர்? என்னுடைய பெயர் பிரதாபன். அதனால ஐயா, இவ்வளவு காலம் உன் மகளோடு திருமணம் செய்யாமலே கணவனும் மனைவியுமாக வாழ்ந்துட்டோம். அதனால் தங்களுடைய சம்மதத்தின் பேரிலே உங்க மகளை எனக்கு திருமணம் செஞ்சு கொடுங்க. பிரதாபா, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தால், ஆனாலும் நீ ஒரு நடனம் ஆடினன். ஆமா, என்னுடைய மகள் தேவலோகத்து பெண்ணு. உனக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக இருந்தா நான் 3 பந்தயம் வைப்பேன். அந்த 3 பந்தயத்திலே நீ ஜெயம் பெற வேண்டும். 3 பந்தயமா? அப்படிப்பட்ட பந்தயம் என்ன சுவாமி?
அப்படிப்பட்ட பந்தயம் எப்படி தெரியுமா? ஒரு ஏக்கரா காட்டுல ஒரு வெள்ளை எள்ளு, சரி அந்த ஒரு வெள்ளை எள்ள கரைச்சு விடுவேன். அது குறையாம நீ பருக்கணும். ஆமா, நிலத்துல ஒரு வெள்ள எல்லாம் விதைச்சு 7 உழவும் உழுதுருவீங்க. ஆமா. ஐயா, நான் அவைய வீட்டுல இருந்த போது அங்க ஒரு நாள் எலும்பானது 2 பக்கமும் நெருப்பு, அந்த நெருப்புக்கு மத்தியில நின்றுட்டு என்ன காப்பாத்துன்னு முறையிட்டது. அப்ப அந்த இருதலை கொல்லி எறும்ப காப்பாத்தனை பிரதாபா, உனக்கு ஒரு நாளைக்கு நான் உதவுவேன்னு சொல்லிச்சு. அதனால இந்த நேரத்துல அந்த எறும்ப நினைச்சா அதனால உதவி கிடைக்கும். எறும்பு கூட்டத்தினால எறும்பு கூட்டமே கூட்டத்தினுடைய உதவினால ஒரு வெள்ளத்தை, அதாவது ஒரு வெள்ளமாக இருந்த எள்ளி எல்லாம் அவர் விதைச்சுட்ட உடனே நீங்க விதைச்சுட்டீங்க. அவர் எல்லாம் பொறுக்கி அளவு காட்டி விட்டாருங்க. இருப்பா இரு, இன்னும் 2 பந்தயம் இருக்குது. இன்னொரு பந்தயம் என்ன தெரியுமா? இது மாய தடாகம். இந்த மாய தடாகத்துல என்னுடைய கலையாணி மோதிரத்தை போடுவேன். அந்த கலையாணி மோதிரத்தை நீ முழுகி எடுத்து வரணும். ஆனா எண்ணற்ற ஆபத்து வரலாம், அதை எடுத்து வா போ. ஆயிரக்கணக்கான பாம்பு கூட்டம் இருக்குது இந்த தடாகத்துல. ஆனா அதுல இருந்து இந்த கனையாளியை எப்படி எடுக்கிறது? அன்று அவ்வையினுடைய குடிசையில இருந்த போது ஜலந்தரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தவளைக்கு நான் உதவி செஞ்சிருந்தேன். பிறகு ஒரு நாள் உனக்கு நான் உதவும்பா, பாம்பு வாயிலாகப்பட்ட தவளையை காப்பாத்தினதுனால பிறகு ஒரு நாளைக்கு நான் உதவுவேன் என்ன நினைச்சா அப்படின்னு சொல்லிச்சு அந்த தவளை. அதனால ஜலந்திரனே, இன்னைக்கு என் மனைவியோடு நான் சேர்ந்து வாழ்வதாக இருந்தா ஆயிரக்கணக்கான சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த தடாகத்துக்குள்ள இருக்கிற இந்த கரையாளியை எடுக்க நீதான் உதவணும். இப்படி வேண்டுகிற போது அங்க என்ன இருந்தது? ஆயிரக்கணக்கான தவளை கூட்டம், பலாயிரக்கணக்கான தவளை கூட்டம் அந்த தடாகத்துக்குள்ள குதிக்க உடனே ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு தவளையும் பிடிச்சிக்கிச்சு. மீதமுள்ள தவளை அந்த கலையாளி எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருச்சு. போதுமா? சரி, இன்னொரு பந்தயம் இருக்குது. என்னையா பொழுதுக்கும் என்னுடைய மகள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இன்னொரு பந்தயத்தில் ஜெயித்தால் மட்டும்தான் திருமணம் செய்ய முடியும். இன்னொரு பந்தயம் என்னென்று தெரியுமா? என்னுடைய அரண்மனையில் 1000 தாவி பெண்கள் இருக்கிறார்கள். ஆனா உன் கண்டுக்கு மட்டும் என் மகள் மாயவல்லி போல எல்லா பெண்களுமே தெரிவாங்க. என்னுடைய மகள் மாயவல்லி இவள்தான் என்று கண்டுபிடித்தால் உனக்கு திருமணம். அப்படியா? சரி, உன் பெண்களை 4 பேர்த்தையும் கொண்டு வந்து ஒரே மாதிரி நிறுத்து பார்க்கலாம். இதுல என்னுடைய பெண் இருக்கிறாள், அந்த பெண்ணை நீ கண்டுபிடிக்கணும். தொப்பலை காட்டினா அது என்ன பொருளா சொல்றது? தொப்புதான் தெரியுதா? தொப்புதான் தெரியுது. அவங்களுடைய குடிசையில இருந்தப்போ ஒரு நாள் ஒரு பிள்ளை பூச்சி ஆனது வறண்ட பாலைவனத்துல இருந்து தத்தளிச்சுது. அந்த பிள்ளை பூச்சிக்கு உதவி செஞ்சு சேரும் நீருமா இருக்கிற இடத்துல கொண்டு போய் அதை விட்டேன். நாளைக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய உதவி தேவைப்பட்டா என்ன நினைச்சா உனக்கு உதவுன்னு சொல்லி இருந்தது. அதனால இந்த பூச்சியே, இன்னைக்கு எனக்கு உன்னுடைய உதவி தேவை, எனக்காக நீ அருள் புரிய வேண்டும் சாமி. நான் வைத்த பந்தயத்தில் ஜெயம் பெற்று விட்டாய். அதனால என் மகளை உனக்கே திருமணம் செய்து வைக்கிறேன். இந்த ஒரு மரம் மட்டும் போதாது, என்னோட வாழ்ந்தாங்களே 4 பெண்கள். இந்த 4 பெண்களும் என்னோட வரணும். 4 வரணும். கொண்டு இருந்தா பார்த்தாதா?
சரி, நீ கேட்டது நடக்கும். அப்படியே ஆகட்டும். நல்லா ஜோர கை தட்டுங்க. வாழ்ந்திருப்பீர்கள் வையகம். சாமி, எல்லாம் நெருக்கடியா வனத்தில் இருக்காங்க. உடனே புறப்பட வேண்டும். என் தந்தையை இழந்த நாட்டை மீண்டும் பெற வேண்டும். புறப்பட வேண்டும். போகலாம். அப்போ இளவரசன் தாய் தந்தையோடு மனைவியோடு உலோகம் சென்று தன் நாட்டை அபகரித்த அந்த அரசுகளை எல்லாம் விரட்டி மீண்டும் உதயகிரி தந்தையாகிய உலகாதிபதி மகாராஜனுக்கு முடிசூட்டி வைத்தார். அதன் பிறகு அங்க தாய் தந்தைகள் தம்பிமார்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருந்தார்கள். இத்தோடு எங்களது ஜெகதல பிரதாபன் என்று சொல்லக்கூடிய நாடகம் இனிதே நிறைவேறியது. எங்கள் நாடகத்துக்கு வருகை தந்திருந்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.